நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கும் தேவன் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை, உங்கள் மூலம் நிறைவேற்றப் போகிற காரியத்தை செய்யும்படிக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் மகத்துவத்தையும் மகிமையையும் அன்பையும் நாம் பார்க்க போகிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாமல் இருந்தது. இயேசுவோடு சற்று இளைப்பாருங்கள். நீங்களும் நானும் என்ன பண்ணோம்னா, இயேசுவோடு கொஞ்சம் நேரத்தை செலவிடணும். அவரோடு கூட இளைப்பாற வேண்டும். We need to have a little time with Jesus. இயேசு தம்முடைய சீஷர்களை இளைப்பாறும்படி தனித்து இருக்கிற ஒரு இடத்திற்கு, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போவோம் அப்படின்னு அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இயேசுவுடன் சிறிது நேரம் அவசியமாக இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோம், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவரோடு நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் பொதுவாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அதெல்லாம் பழக்கமாக நாம் பழகி கொண்ட காரியங்கள். ஆனால் இயேசுவோடு செலவிடுவதற்கென்றே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, ஒரு நாளை நாம் ஒதுக்கி அவரிடத்துல நம்ம பேசும் பொழுது, இளைப்பாறும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை நடத்தி செல்லுவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் அநேக காரியத்தின் மேலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த காரியங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ராத்திரி வந்துடும், நம்ம தூங்க போயிடுவோம். இதே மாதிரி அடுத்த நாள் வந்துடும். இப்படி நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே இயேசுவுடன் செலவு செய்கிற நேரத்தை நாம் இழந்து போய்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நேரத்தை படிப்பின் மேலேயும் இல்லை வேலையின் மேலேயும், நாம் செய்கிற தொழில் மேலே, வீட்டு காரியங்கள் மேலே, குடும்பத்துடன் செலவு செய்கிற நேரம், இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம நேரத்தை செலவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது, இப்படியெல்லாம் நம்ம காரியங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயர்ட் ஆகிடுறோம், வீக் ஆகிடுறோம். அதனுடைய விளைவாக என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய பலனை இழந்து போகிறோம், சக்தியை இழந்து போகிறோம். நம்ம என்ன செய்யணுன்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்குமோ அது செய்ய முடியாமலே நம்மளால் போய்விடுகிறது. பிகாஸ் we spend more time in other things rather spending time with Jesus. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவோடு செலவு செய்கிற நேரம். When you spend time with Jesus, you gain strength, you gain confidence, you gain energy, you gain faith and love and wisdom. இயேசுவுடன் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, செலவு செய்யும் பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்கிறீர்கள், கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க, அன்பை பெற்றுக்கொள்கிறீங்க, ஆற்றலை பெற்றுக்கொள்கிறீங்க. ஸோ நீங்கள் வீக் ஆக மாட்டீங்க, டயர்டாக மாட்டீங்க. அதற்கு மாறாக இன்னும் அதிகமாக பலப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஏனென்றால் நம்முடைய பலனுடைய ஊற்றே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதை நம்ம மறந்துடுறதுனால நம்ம டயர்ட் ஆயிடுறோம், வீக் ஆயிடுறோம், நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம், உடஞ்சு போயிடுறோம். பிகாஸ் we don't spend time with Jesus. ஆகவே இயேசுவுடன் நேரம் செலவு செய்வதற்கென்றே நீங்கள் உங்கள் வேலையிலேருந்து லீவு போடுங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு நாள் லீவு கொடுங்க. விடுமுறை நாட்களில் இயேசுவுடன் நேரத்தை செலவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவனாய் விசுவாசியாக வாழ்கிற நம்மளுக்கு பலன் தேவை. அதுவும் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ இன்றைக்கும் இயேசுவுடன் சற்று இளைப்பாறும்படிக்கு ஆண்டவர் ஒரு சில நேரத்தை, ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆர் ஃபைண்ட் டைம் டு ரெஸ்ட் வித் காட், ஆர் ஃபைண்ட் டைம் டு ஸ்பெண்ட் வித் ஜீசஸ். நேரம் இல்லை என்று சொல்லாமல் நேரத்தை நாம் உருவாக்குவோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், நல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.